ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மஷ்ரூம் இருந்துச்சு ஒரு பாக்ஸு. சப்பாத்தி போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு மஷ்ரூம் கிரேவி வச்சிடலாம் மார்னிங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் இது பண்ண அப்புறம் பொரிஞ்சப்புறம் நான் வந்து வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அண்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி ஊற்றினேன். தக்காளி அரைச்சி தான் ஊற்றுவேன். தக்காளி அரைச்சி ஊற்றிட்டேன். அதான் கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வரும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருந்த மஷ்ரூமையும் அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்தாச்சு. அதுக்கு வந்து நான் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்து ஒரு 2 hours முன்னாடியே பெசஞ்சு ஊற வச்சுட்டேன். ஸோ நல்ல சாஃப்டான சப்பாத்தி பண்ணியாச்சு. மார்னிங் தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வெயில் வந்து கிச்சனில் அடிக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளாக்காக வந்துடுது, ஒன்றும் பண்ண முடிய மாட்டுது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஷ்ரூம் கிரேவி வச்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே, ஆனால் கொஞ்சம் பருப்பு தான் பண்ணணும், நான் பண்ணல. மஷ்ரூமை பார்த்தோன்னே மனசு மாதிரி இது மாதிரி வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பசங்க வந்து லெமன் ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து லெமன் ரைஸ் தான் கிளறி அவங்களுக்கு வந்து நான் சேப்பக்கிழங்கு கொஞ்சம் கருணக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பசங்க கேட்டிருந்தாங்க. அதில் உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு பண்ணியிருந்தோம், 2 கிழங்கு. ஸோ அதுதான் வச்சு மதியானம் லஞ்சும் முடித்தோம்.